ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கோகுல் சேவ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் சீசன் 3யோட ஸ்டோரியை தான் வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து ஹார்ட் பீட் சீசன் 1-2 வந்து ஃபுல்லா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். அண்ட் சீசன் 2ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட் எல்லாம் முடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான் வந்து நான் வந்து சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீசன் 2வோட லாஸ்ட் எபிசோடு வந்து கடைசி அந்த ஸ்டோரி வரைக்கும் ஃபுல்லாவே வந்து பாத்துருப்பீங்க. சோ நான் அதை திரும்ப சொல்லி வந்து டைம் வேஸ்ட் பண்ணல. உங்களுக்கு ஸ்டோரி வந்து சீசன் 2ல லாஸ்டா இது வரைக்கும் முடிச்சிருப்பாங்கன்றது தெரியும். சோ சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்கும்ன்றதுல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்ம ரீனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 மல்டிபிள் சர்ஜரி பண்ணி இருந்திருப்பாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். சோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு வேற வழி இல்லாம அந்த ஆல்ரெடி இருந்தாங்கல்ல அந்த ஹவுஸ் ஓனர், அந்த ரூம், அந்த இப்ப இருக்கிற வீடு, அங்கேயே வந்து போய் வந்து இருந்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் ராக்கி, தேஜு, குணா, நவீன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ரீனா கிட்ட பேசுவாங்க. அப்ப ரீனா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து என்னை பெரியதுல இருந்து காப்பாத்தி என் அப்பா கூட வந்து என்னை சேர்த்து வச்சிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்லுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து நம்ம ராக்கி வந்து என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ வந்து அன்னைக்கு எனக்கு வந்து கால் பண்ணியிருந்த, அப்ப நான் வந்து வாய்ஸ் நோட் எல்லாம் கூட அனுப்பியிருந்தேன். அப்ப என்னால எதுவும் பார்க்க முடியல, கால் அட்டன் பண்ண முடியல. ஒருவேளை நான் வந்து கால் அட்டன் பண்ணியிருந்தேன், உனக்கு இந்த மாதிரி நடக்காம வந்து நான் வந்து உனக்கு வேற எங்கேயாவது கூட்டு போய் காப்பாத்தி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து நம்ம ரீனா சொல்லுவாங்க, டே ராமகிருஷ்ணா, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நீ வந்து என்னை காப்பாத்தான் செஞ்சிருக்க, இதுக்கே அவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து நம்ம ரீனா ராக்கி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் மத்த ராக்கி, குணா, தேஜு, நவீன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து இவங்க அப்பான்னு தெரியாது, எங்க எல்லாருக்குமே அது வந்து விஜய் உங்க அப்பான்னு தெரிஞ்சது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு, உன்னோட வாழ்க்கையே ரொம்ப போராட்டமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து நம்ம விஜய் சார் வந்து சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு. வந்தோன்னா வந்து நாங்க வந்து அவர் கூட சேர்த்து நீ அவர் கூட இருக்கிற மாதிரி வந்து நாங்க அந்த சிச்சுவேஷனை நாங்க மேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து ஹோப் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரதி இருக்காங்கல்ல, ரதி வந்து பாத்தீங்கன்னா ரீனாவோட வீட்டுக்கு வருவாங்க. வந்து ரீனா என்னை மன்னிச்சிருண்டு அப்படி இதுக்கு முன்னாடி அழுதாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அழுது எடுத்து திரும்பவும் எமோஷனலா வந்து பேச வரப்ப வந்து ரீனா வந்து சொல்லுவாங்க, தயவு செஞ்சு என்னை வந்து என் மோக்கிலையும் முடிக்காதீங்க, என் வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு எனக்கு பிடிக்காதவங்க அப்படின்னா அது வந்து நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் 1 சீசன் 2ல வந்து ரதி வந்து எப்படி போல்டா எப்படி இருப்பாங்க, ரீனா கிட்ட பேசுறதுலயே வந்து ரீனா கிட்ட பொண்ணா இருந்தாலுமே ரீனா கிட்டயுமே கொஞ்சம் ரூடா அந்த மாதிரி தான் பேசுற மாதிரி இருப்பாங்க. அண்ட் சீசன் 3ல பாத்தீங்கன்னா ரதி வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. ரீனா வந்து பார்த்தாலே அவ்வளவு பாசமா, ரதியோட கேரக்டரே வந்து கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 3ல வந்து நம்ம ரதி வந்து பாத்தீங்கன்னா ரீனா கூட ரொம்ப அட்டாச் ஆகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம பொண்ணை வந்து இவ்வளவு நாள் நம்ம பாத்துக்கலாம், இனிமேல் தான் நம்ம வந்து பாத்துக்கணும், இவ்வளவு நாள் கொடுக்காத பாசத்தை எல்லாம் வந்து நம்ம பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ரீனா வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோ அர்ஜுன் இருக்காருல்ல, அவருமே வந்து ரீனா கிட்ட பேசுறப்ப வந்து ரீனா வந்து சொல்றாங்க, ரதி மேமு அப்புறம் வந்து ரதியோட அப்பா அதாவது எங்க தாத்தா இவங்கெல்லாம் வந்து எனக்கு என்ன பண்ணாங்களோ சேம் அதே தான் நீயும் பண்ணியிருக்க, நீயும் வந்து பொய் தான் சொல்லியிருக்க, என்கிட்ட வந்து நீ சொல்லாம மறைச்சிட்ட அப்படின்னு சொல்றப்ப வந்து நம்ம அர்ஜுன் வந்து அவர் என்ன பேசனே தெரியாம வந்து நின்றுட்டு இருக்காரு. அண்ட் வந்து ரீனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் கூடயுமே வந்து பேசாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க. சோ அர்ஜுன் வந்து ரீனாவை எவ்வளவு நேரம் வந்து பார்த்து பாசமா பேசியுமே வந்து ரீனாவால வந்து அர்ஜுனை வந்து ஏத்துக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் வந்து ஆல்ரெடி ஒரு அவரோட ஹாஸ்பிட்டல்ல வந்து இஷ்யூ போயிட்டு இருக்கோம்ல, அந்த சிஇஓ ப்ராப்ளம், அப்புறம் புதுசா வந்து நிறைய பார்ட்னர்ஷிப் எல்லாம் வந்து எடுத்திருப்பாங்கல்ல, கான்ட்ராக்ட்ல வேற சைன் போட்டு இருந்திருப்பாரு. அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்ல சைன் போட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த அவன் பேர் என்ன, அசோக்கோ ஏதோ ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து என்ன சொல்றாரு, இப்ப வந்து கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் போட்டீங்க, சர்ஜரி வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் வந்து இப்ப சிஇஓவா நீங்க வந்து பதவியை இழக்கலாம், இப்ப நாங்க வந்து வேற சிஇஓ நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ வந்து மானசாவை வந்து போட்டுடுறாங்க. மானசாவை போட்ட உடனே இது வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்து செம ஷாக்கு, எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, யாருக்குமே வந்து பிடிக்கல. அப்புறம் என்ன பண்றாங்க, மானசா வந்து கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா
அவங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் உள்ள வந்தோடனே நம்ம டாக்டர் பிரீத்தம் இருக்கார்ல, ஹாஸ்பிட்டல் வெளியே போயிருப்பாரு, அவரை வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தான் செம இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அடுத்த வீடியோ போடுறேன். பாய். சத்தம் கேட்டு பாரு.